ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ அரிசி கஞ்சிக்கு வந்து நான் ஒரு ஆழாக்கு சாப்பாடு அரிசி, அப்புறமா கால் ஆழாக்கு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். ஸோ ஸ்டவ்வில் வந்து கடாயில் வச்சுட்டு நீங்கள் வந்து மீடியம் ஃப்ளேமில் வந்து வறுத்துட்டே இருக்கணும். ஸோ ஃபாஸ்ட்டாக வச்சுட்டிங்க, ஹை ஃப்ளேம் வச்சுட்டிங்கன்னா அது தீஞ்சு போயிடும். அதனால் வந்து மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஆகும். ஸோ அதனால் வந்து பொறுமையாக வந்து அதை வறுபடணும். நான் அதை வந்து நல்லா ஓரளவு பொன்னிறமாக வறுக்கணும். அப்போ தான் வந்து மிக்சியில் வந்து நல்லா வந்து அரையும், குழந்தைங்களுக்கு வந்து ஈஸியாக தர முடியும் கஞ்சி காசி. அதனால் வந்து நல்லா வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துருங்க. ஓரளவு பொன்னிறமாக ஆன உடனே ஒரு பிளேட்டில் வந்து ஆற வைங்க. ஆற வச்சுட்டு அதை வந்து நல்லா வந்து மிக்சியில் வந்து நல்லா போட்டு அரைச்சிட்டு அந்த மாவு வந்த உடனே நல்லா ஜலிச்சிடுங்க. ஏன்னா வந்து அதில் அரைப்படாததும் இருக்கும், நம்ம கஞ்சி காசும் போது அது வேகாது. அதனால் வந்து அது நல்லா வந்து ஜலிச்சு எடுத்துருங்க. ஜலிச்சு வச்சுட்ட பிறகு நம்மளுக்கு மாவு மட்டும் கிடைக்கும். அந்த மாவு வந்து ஒரு பாக்ஸில் போட்டு நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கஞ்சி எப்படி காசணும்னா, நான் வந்து 8 மந்த் பேபினால ஒரு 2 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அதை வந்து ஒரு பாத்திரத்தில் ஒரு சின்ன கிண்ணத்தில் வந்து 2 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு கோல்டு வாட்டர் ஆட் பண்ணிட்டுக்கோங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஊற்றிக்கோங்க. ஏன்னா வந்து அது வேக வேக வந்து நிறைய ஆகும், தண்ணி இல்லைனா தீஞ்சி போயிடும். அதனால் வந்து எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றி நல்லா வந்து கட்டிப்படாமல் கலந்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்டவ்வில் வச்சுட்டு அந்த திக்னஸ் வர வரைக்கும் நம்ம வந்து கலந்துகிட்டே இருக்கணும். விட்டுட்டோம் அப்படின்னா அது தீஞ்சிவிடும். அதனால் வந்து கலந்துக்கிட்டே இருக்கணும். கலந்துகிட்டே இருந்துட்டு அது ஒரு கஞ்சி பதத்துக்கு வந்த உடனே நம்ம இறக்கி வச்சுட்டு ஆற வச்சுட்டு குழந்தைக்கு தந்துடலாம். ஸோ இது வந்து டாக்டரே வந்து சொல்லியிருக்காரு, இது ரொம்பவே வந்து உடம்புக்கு நல்லது, குழந்தையும் நல்லா வந்து வெயிட் போடும், நல்லா வந்து வெயிட் ஆகும் அப்படின்னு. அதனால் கண்டிப்பாக இது வந்து குழந்தைங்களுக்கு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.